ஹாய், வெல்கம் டு சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, அவலில் எப்படி பிடி கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கெட்டி அவல், ரெட் கலரில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ரெட்டோ இல்லைன்னா ஒயிட்டோ. அதை வந்து நான் எதுவும் வறுக்காமல் அப்படியே பச்சையாகவே எடுத்து ஒரு 3 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு 4-5 10 தேங்காவை வந்து அப்படி துருவி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது டேஸ்ட்டுக்காக தான். இல்லை எனக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி போட முடிஞ்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக ஸ்வீட்டுக்காக நம்ம எந்த அளவுக்கு மெஷர் பண்ணமோ அந்த டம்ளரில் நான் 3/4 அளவுக்கு இன்றைக்கி ஜாகரி வெல்லம் சேர்த்துருக்கேன். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது டிசால்வ் ஆகட்டும். இதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வெல்லம் எல்லாம் டிசால்வ் ஆகி ஒரு இரும்பு பாத்திரத்தில் தான், இரும்பு கடாயில் தான் நான் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸ்டீல் கடாயில் பண்ணலாம், ஆனால் சீக்கிரமாக அடி பிடிச்சிடணும் நம்ம கிளறதுக்குள்ளேயே. ஸோ இரும்புலன்னா கொஞ்சம் அடி பிடிக்காது எனக்கு. ஸோ அதனால் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அவலையும் தேங்காவையும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கொதி வந்ததுக்கப்புறம் மாவையும் தேங்காவையும் போட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த தண்ணி எல்லாமே இறுகிடும். நமக்கு இறுகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நம்ம பிடிக்கொட்டை பண்ணிடலாம். இதெல்லாம் இறுகிச்சு. இப்போ நல்லா கிளறி நம்ம ஆற வைக்கலாம். இப்போ கிளறி வச்சது ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஸ்டீம் போட்டு மூடிடலாம். மூடிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஆயில் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கொடுத்தோன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சம்மர் வெக்கேஷன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு தரலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம அவலாக கொடுத்தோன்னா அவள் வந்து வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க பசங்க, பால் ஊற்றி சர்க்கரை போட்டு கொடுத்தா. ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி நம்ம ஒரு கொழுக்கட்டை மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என்னோட டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.